கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, அக்யூஸ்ட பிடிச்சாச்சு ரிமாண்ட் பண்ணியாச்சு. என்ன பேசுற? வாய் அடக்கி பேசுமா? அதுக்கு இவங்க மயங்கிருவானுங்க. காவல் நிலையம் முன்பு இருந்து கொண்டே சீருடையில் இருந்த காவலர்களை தவறான வார்த்தையை பயன்படுத்தி அத்துமீறி பேசிய பெண்கள். வாய் அடக்கி பேசுங்கம்மா, அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க, ஓவர் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸ்பாட்டிலேயே கடுமையான வார்னிங் கொடுத்த காவலர்கள். சென்னை எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பு பகுதியில் பிஞ்சுக்கு ஓர் கோர சம்பவம் நடந்தது தொடர்பாக 3 பேரை சிறையில் அடைத்துள்ளனர். இந்த ஒரு சூழலில் பிஞ்சின் தாயார் மற்றும் அவரோடு வந்த பெண்கள் காவல் நிலையம் முன்பு இருந்து கொண்டு வாக்குவாதமும் செய்துள்ளனர். மேலும் அவரது தாயான ஜனனி என்பவர் என் மகனை வெட்டியிருக்காங்க, அவங்களை சிறைக்கு அனுப்பினா மட்டும் பத்தாது, காலை கையும் உடைக்கணும் என்று கூறியதாக தெரிகிறது. அப்போது போலீசார் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் செய்ய முடியாது என்றும் கூறியுள்ளனர். பின்னர் அந்த பிஞ்சின் தாயார் ஓர் தவறான வார்த்தையையும் பயன்படுத்தி பேசியிருக்கிறார். ஆம், அவதூறான வார்த்தையை பயன்படுத்தி அவங்க பணத்தையும் அதையும் பார்த்தா மயங்கிருவானுங்க என்றும் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பான ஒரு சூழலும் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அங்கு இருந்த போலீசார் உடனடியாக அவர்களை கண்டித்து வார்னிங்கும் கொடுத்துள்ளனர். பாதிக்கப்பட்ட தரப்பினர் அவதூறாக பேசிய நிலையில் போலீசாரும் வாயை உடைச்சிருவேன் என்று கூறியதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. இருதரப்பும் அப்படி பேசியிருப்பதை தவிர்த்திருக்கலாம் என்றும் சமூக ஆர்வலர்கள் தற்போது கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்.